கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை வேளையிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு இமானுவேல் விக்டர் ஏஜி சபையின் சார்பாக நாம் எல்லாரும் ஒருமித்து ஆராதிப்பதற்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நாம் ஒருமித்து ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த வேளையில் ஆண்டவருக்கு துதிகன மகிமைகளை நாம் ஏறெடுப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பை நினைத்து இந்த வேளையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள், வேதனைகளை சகித்தவர் நமக்காய் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியாய், நம்முடைய எத்தனையோ துக்கங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாய் அவர் எத்தனை நாட்களுக்கு முன்பாய், எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாய் நமக்காய் அவர் காயப்பட்டார், நமக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்காய் அவர் அடிக்கப்பட்டார். அந்த அன்பை நினைத்து அவர் நம்மேல் வைத்த கிருபைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் நினைத்து உம்முடைய கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிற ராஜா. பாவத்தின் உளையான சேற்றிலும் விழுந்து கிடந்த எங்களை உம்முடைய கிருபையினால் எங்களை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறீர். எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிற ராஜா. அந்த அன்பை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பின் இரக்கத்தை நினைத்து நன்றி செலுத்துகிற ராஜா. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்த எங்களை, ஒன்று யாராலும் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருந்த எங்களை உம்முடைய கிருபை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறதே, எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறதே, அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. பாவத்தின் ஓரத்துக்குள்ளாய் நாங்கள் விழுந்து கிடந்தோம் ஆண்டவரே, உளையான சேற்றில விழுந்து கிடந்தோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தூக்கி எடுத்திருக்கிறது, எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறதப்பா. அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களை நீதிமான்களாய் மாற்றும்படியாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுடைய முகங்களை உமக்கு நேராய் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கு நேராய் எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனுடைய பிரசன்னம் இந்த கால வேளையில் எங்களை ஆளுகை செய்யட்டப்பா. உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும் ராஜா. உம்முடைய அன்பிலே களி கூர்ந்து மகிழும்படியாய் இந்த கால வேளையில் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. உம நன்றியோடுமை ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காய் பட்ட பாடுகளை, நீர் எங்களுக்காய் சிந்தின இரத்தத்தை இந்த நாளில் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் அன்று எங்களுக்காய் அடிக்கப்படாவிட்டால், நீர் அன்று எங்களுக்காய் உம்முடைய ஜீவனை கொடுக்காவிட்டால் நாங்கள் இன்று இல்லை ஆண்டவரே. நாங்கள் என்று அழிந்து போயிருப்போம் ராஜா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தி இருக்கிறதே, அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் ஒருமித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகன மகிமைகளை ஆண்டவருக்கு ஏறெடுப்போம். எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து போறோம். அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்துகிறதே, எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறதே, அதுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆமை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, எமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிற ராஜா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிற இந்த நாளில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியா எங்கள் தேவன் தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களுக்காய் நீர் பட்ட பாடுகளை நினைத்து இந்த நாளில் இன்னும் அதிகமாயுமை துதிக்க, இன்னும் அதிகமாயுமை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிற ராஜா. இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்க, பாட, மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியா செபிக்கிறோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும் ராஜா. ஆவியானவர் தாமே எங்களை நீர் வழி நடத்தும்படியா செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியா செபிக்கிறோம். எங்களை ஒரு மனதின் ஆவியினால் நிரப்புவீராக. எங்களை முழுதுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் அப்படியே சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நிகழ்ந்திடுதே. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து தேவன் நமக்காய்ப்பட்ட பாடுகளை நினைத்து, அவர் நமக்காய்ப்பட்ட வேதனைகளை நினைத்து நன்றி செலுத்துகிற வண்ணமாய் அவருடைய அன்பை நினைத்து ஆண்டவருக்கு துதித்து இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
பூங்காவினில் காதறி அழும் ஓசை எத்திசையும் தோனிக்கின்றதே. எங்கள் மனம் தீர்க்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை நினைத்து இந்த கால வேளையிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ பாடுகள் ஆண்டவர் பட்டிருக்கிறார், எத்தனையோ வேதனைகளை அவர் சகித்திருக்கார். யாருக்காக? நாம் அவருக்கு அவரோதமாய் செய்த பாவங்களை நம்மை விட்டு மாற்றி போடும்படியாய், நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவர் நம்மை மாற்றும்படியாய் அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகள் ஏராளம் உண்டு, அவர் நமக்காய்ப்பட்ட வேதனைகள் ஏராளம் உண்டு. அவர் நமக்காய் சிந்தின இரத்தம் இந்த நாளில் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இரத்தத்தின் மகிமைக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி இன்னொரு பாடலை பாடி ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையதப்பா. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டோடைய அன்பை நினைத்து இந்த வேளையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் செய்த காரியங்கள் ஏராளம், நமக்காய் அவர் பட்ட பாடுகள் ஏராளம். அவைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எந்த மனிதனும் நமக்காய் செய்யக்கூடாததை பரலோக தகப்பன் நமக்காய் செய்திருக்கிறார். நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய், நம்மேல் வைத்த கிருபை நிமித்தமாய் அவர் நம்மை கிருபையாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அன்புக்காய் நாம் நன்றி செலுத்துவோமா? அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. துடிக்கும் தாயுள்ளமே, தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே
பார்க்கையிலே நெஞ்சமுருகுதையா. கல்வாரியந்தே உம்மை பார்க்கையிலே உடையுதப்பா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே, எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். நம் மத்தியிலே இந்த கால வேளையிலே அவருடைய அன்பின் மேன்மையை நம் மத்தியிலே வெளிப்படுத்தும்படியா, அவருடைய கிருபையின் பிரசன்னத்தினாலே நம்மை அணைத்துக் கொள்ளும்படியா இந்த கால வேளையில பரிசுத்தமுள்ள தெய்வம், நமக்காய் காயப்பட்டவர், நமக்காய் நொறுக்கப்பட்டவர், நமக்காய் அடிகளை ஏற்றுக்கொண்டவர் இந்த கால வேளை நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நாம் ஒருவேளை ஆங்காங்கே இருந்தாலும், நம்முடைய வீடுகளில் இருந்து ஆண்டோடைய முகத்தை நோக்கி நாம் பார்த்தாலும், ஒவ்வொருடைய அருகாமையிலும் பரலோக தகப்பன் இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகளை நினைத்து ஒரு விசை நன்றி செலுத்துவோமா? பரலோக தகப்பனுக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் துதிக்கப்படத்தக்க தெய்வம், அவர் துதிக்கப்படத்தக்க தெய்வம், அவர் ஆராதனைக்குரியவர். இந்த கால வேளையெல்லாம் மூலமாய் அவர் மகிமைப்படட்டும், நம்முடைய துதிகளின் மூலமாய் அவர் போற்றப்படட்டும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அவர் பட்ட காயங்கள் அநேகம், அவைகளை நினைத்து இந்த வேளையில் நன்றி செலுத்துவோமா? ஆண்டுடைய சமூகத்திலே எத்தனை பாடுகள், எத்தனை அடிகள், எத்தனை கொட்டுகள், தலையிலே அவர் கொட்டப்பட்டாரே, அவர் மற்றவர்களாலே காரி துப்பப்பட்டாரே. அந்த அன்பு அவர் ஒன்று பதில் சொல்லாமல், அவர் பதில் சொல்லாமல் அந்த இடத்துல எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டாரே. அது எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காய் அல்லவோ, நாம் செய்த தவறுகளுக்காய் அல்லவோ? இந்த வேளையில் நாம் அவருடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறவராய் நமத்திலே வந்திருக்கிறாரே. அதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் இருந்தோம், எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை பாவ குழியில இருந்தோம் ஆண்டவரே. ஒருவராலும் ஆண்டவரை நேசிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில இருந்தோமே, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தோமே. எங்களை நேசித்தீர ராஜா, ஒன்றையும் எங்களிடத்தில் எதிர்பார்க்காமல் எங்களை நேசித்தீர ஆண்டவரே. எங்களை உம் மண்டையில சேர்த்து கொண்டீரே ராஜா. அதற்கீடாய் நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே? அதற்கீடாய் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? அப்பா, உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் நன்றி செலுத்தும்படியாய் உம்மை சேர்ந்து வந்திருக்கிறோம். உம்முடைய பக்கத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் ஆண்டவரே வேதனைப்பட்டதை நாங்கள் நினைக்கிறோம், நீர் எங்களுக்காய் அடிக்கப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, 3 ஆணிகளிலே ஆண்டவரே நீ தொங்கினீரே ராஜா. அதை நினைத்து ஆண்டவரே எங்களுடைய இருதயம் எல்லாம் உடைகிறது தகப்பனே. அதை நினைத்து நன்றி செலுத்துகிற அப்பா, எங்கள் மேல் வைத்த அன்பினாலே, எங்களை நேசித்த உம்முடைய கிருபையினாலே எங்களை ஆண்டவரே மீட்கும்படியா, எங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாய் எத்தனை பாடுகள் பட்டீரப்பா, எத்தனை வேதனைகளை சகித்தீர் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நீர் எங்கள் மேல வைத்த அன்பின் நிமித்தமாய் ஆண்டவரே மனுஷ சாயலாய் கடந்து வந்தீரே, எங்களை மீட்கும்படியாய் கடந்து வந்தீரே. அப்பா, உம்முடைய இரத்தத்தை எல்லாம் எங்களுக்காய் சிந்தினீரே ராஜா. அந்த அன்பை நினைத்து நன்றி செலுத்துகிறோம், அந்த அன்பின் இரக்கத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறோம், அந்த தயவை நினைத்து நன்றி செலுத்துகிற ராஜா. எங்கள் மேல் மனதுருகுகிற தெய்வம், எங்கள் மேல் அன்பு பாராட்டுகிற தெய்வம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு மனதுருகி கரங்களை நீட்டி அற்புதங்களை செய்தீரே ஆண்டவரே. எத்தனையோ குஷ்டரோகிகளை சுகமாக்கினீரே, எத்தனையோ ஆண்டவரே கண் தெரியாதவர்களை ஆண்டவரே குருடர்களை பார்வையடைய பண்ணினீரே. அந்த அன்பு ஆண்டவர், அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய கிருபை தாங்குகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த நாளில் நாங்கள் கீழே விழுந்தால் கூட எங்களை தூக்கி
தூக்கி விடுவதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஆனால் அந்த நாளில் ஒன்றை நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்காமல் பாவக்குழியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே. அந்த அன்புக்காய் நன்றி தகப்பனே. தாழ்மையிலிருந்து எங்களை மேன்மைப்படுத்தும்படியாய் உயர்த்தி வைக்கும்படியாய் நீர் தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்தீர ராஜா. அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியதப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது ராஜா. நீர் எங்களுக்காய்ப்பட்ட பாடுகள் அநேகம் உண்டு ராஜா. அவைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது ராஜா. அப்பா, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை ரட்சிக்கிற தெய்வம், எங்களை விடுதலையாக்குகிற தெய்வம், வியாதியிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிற தெய்வம் ஆண்டவரே, எங்களோடு கூட இந்த கால வேளையில கடந்து வந்திருக்கிறீரே. எங்களை உயர்த்தி வைக்கும்படியா, எங்களை விடுதலையாக்கும்படியா, எங்களுடைய பலவீனங்களை எங்களை விட்டு முற்றிலுமாய் மாற்றி போடும்படியா இந்த கால வேளையில கடந்து வந்திருக்கிறீரப்பா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை எங்களுக்காய் நீட்டுகிறதற்காய் நன்றி தகப்பனே. ஆணி பாய்ந்த கரத்தை எங்களுக்காய் நீர் நீட்டுகிறதற்காய் நன்றி. எங்களை தொட்டு சுகமாக்குகிறதற்காய் நன்றி தகப்பனே. உம நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம நன்றியோடு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். மனதுருகும் எங்கள் தகப்பனே, மனதுருகுகிற எங்கள் பரலோக ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே. நீர் உம்முடைய இரக்கத்துக்கு முடிவில்லப்பா. உம்முடைய அன்புக்கு அளவில்லை தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் புதிதானவைகளாயிருக்கிறது. உம்முடைய கிருபைகள் புதிதானவைகளாயிருக்கிறது. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமித்த ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஒருமித்த ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டு, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டு. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா.
நல்லதையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கோ, அவை காலை தோறும் புதிதாயிருக்கோ. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கோ, அவை காலை தோறும் புதிதாயிருக்கோ. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதுருகிற நம்முடைய தகப்பனுக்கு நேராய் நம்முடைய இருதயங்கள் இந்த வேளையில திருப்பப்படட்டும். மனதுருகி இரக்கம் பாராட்டுகிற தகப்பனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விஷயம் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, ஆண்டவரே என் மேலே இரக்கம் பாராட்டுங்கப்பா, எங்கள் மேலே இரக்கம் பாராட்டுங்க ராஜா. நீர் மனதுருக்கம் உள்ள தெய்வன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த கால வேளையிலே நீர் எங்கள் மேல் வைத்து அன்புக்கு ஈடாய் இந்த நாளிலே உம்மை மாத்திரம் நாங்கள் நேசிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை உம்மை மாத்திரம் நாங்கள் நேசிக்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும். உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு இருதயம் உண்டாகட்டும். உம்மை ஆராதனை செய்கிற ஒரு இருதயம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு விடுதலை வெளிப்படட்டும். இந்த கால வேளையிலே எங்களுடைய விடுதலை வெளிப்படட்டும். ஆண்டவரே மனந்தியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. மனந்தியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டீரே. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பாடு மரணங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரமுடைய வாசிக்க கேட்போம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கர் அவருடைய பிரேதக்குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யான்களோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டு நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபதி வாசித்தாயிற்று. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகளை நாம் இன்று மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் எத்தனையோ பாடுகளை நமக்காய் பட்டபடியினாலே அவர் நமக்காய் செய்த நன்மைகளை நினைத்து அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகளை நினைத்து இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நினைத்து ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை நாம் ஏறெடுப்போம். நம்முடைய தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். அதற்கு முன்பாய் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் ஆராதனை காலை 10 மணி முதல் 11 மணி வரை மகிமை டிவியில் இதே போல் அந்த ஆராதனை நடைபெறும். நீங்கள் ஒவ்வொருவரும் அதிலே கலந்து கொண்டு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த ஆண்டவர் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே விசுவாச பிள்ளைகளாயிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை இந்த காலவேளையில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை நினைவு கூறும்படியாக ஒருவேளை நம் ஆலயத்தில் வந்து கூடி உட்கார்ந்து அதை சிந்திக்க முடியாவிட்டாலும் நம்முடைய இல்லங்களிலே உட்கார்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை சிந்திக்கவும் தியானிக்கவும் தேவன் கொடுத்த பாக்கியத்தை நினைக்கும் போது நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். காரணம், ஆலயத்துக்குள் வருவோம், ஆனால் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் உட்கார்ந்து சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த நாட்களிலோ நம்முடைய வீடுகளிலே உட்கார்ந்து பல மணி நேரங்கள் இயேசுடைய சமூகத்திலே உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கவும் அவைகளை சிந்திக்கவும் அவைகள் மூலம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இவ்விதமாய் சீரப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி உண்மையிலே நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல, எல்லா நிலைகளிலும் நமக்கு நன்மை செய்கிறவர். ஒருவேளை உங்களுடைய முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாவிட்டாலும் அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சந்தோஷத்தோடு சுகத்தோடு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு, விசுவாசமும் எனக்கு உண்டு. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் பாடு மரணங்களை நினைவு கூறும்படி உங்களுடைய வீடுகளிலே கூடி வந்து இந்த செய்தியினை கேட்டு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை தியானிக்க தேவன் இந்த காலவேளையிலே நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அதற்கு ஆதாரமாய் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால், அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே
சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே சபை உண்டாக்கப்பட்ட நிலையிலே அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு திருவிழம் பெற்றுகிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்கள் தற்செயலாய் நடந்தவைகள் அல்ல, அல்லாவிட்டால் எதிர்பார்த்து சம்பவித்தவைகளும் அல்ல. இது அநாதி தீர்மானத்தின்படி பரலோக தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. அதை யாராலும் மாற்ற முடியாது. சர்வ வல்லமுள்ள தேவன் மனுக்குலத்தை அவர் உண்டு பண்ணினார். தன்னுடைய சாயலாகவே மனுஷனையும் உண்டாக்கினார். மனிதன் தேவன் சொன்ன வார்த்தைக்கு சற்று கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் தேவனுடைய மகிமை அவன் இழந்து போனான். நான் நிர்வாணி என்று சொல்லி அவனே தன்னை குறித்து சொல்லக்கூடிய ஒரு மனநிலைக்குள்ளே அவனுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டது. ஆகவே ஆண்டவர் மனுக்குலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அவளை கொண்டு வைத்தார். அப்பொழுதே ஒரு திட்டம் தீட்டினார். என்னுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் மீண்டும் இந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அநேக வழிமுறைகளை ஆண்டவர் பாவ நிவாரணத்திற்கென்று அவர் செயல்பட ஆரம்பித்தார். அவ்விதமாக தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி என்கிற ஒன்று வந்தது. இவ்விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் அவைகள் சடங்காச்சாரமாகவும் ஏனோ தானவும் பலி செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதுனால பிதாவாகிய தேவன் ஒரு திட்டம் தீட்டினார். என்னுடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நான் அனுப்ப போறேன். அவன் இந்த உலகத்தினுடைய அத்தனை ஜனங்களுடைய பாவத்தையும் அவன் தன்மேலே சுமந்து கொள்ள வேண்டும். தன்மேலே சுமந்து கொண்டு அதை கல்வாரி சிலுவைக்கு தன்னை அவன் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவன் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். 30 ஆண்டு காலங்கள் அவர் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணினார். 3.5 ஆண்டு காலம் அவர் தேவனுடைய மகிமையான வேலையும் செய்ய ஆரம்பித்தார். 33.5 ஆண்டு கால முடிவிலே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துதான். அதுதான் இந்த நாட்களில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற இயேசு பட்ட பாடு மரணங்கள். இயேசு கடந்து போன பாதைகள் மிக கடினமான ஒரு பாதைகள். இன்றைக்கு நம்ம சொல்கிறோம், அப்பா வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, வெளியே போய்கொண்டு சுதந்திரமாக நடந்தோம், சுதந்திரமாக வாழ்ந்தோம், வேலைகளை செய்தோம், அதை கவனித்தோம், இப்போ முடியலை. ஒரு நெருக்கம், ஒரு வேதனை நமக்குள்ளே இருக்கலாம், வெளியே சொல்ல முடியவில்லை. ஏனால் அரசாங்க சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறதுனால. ஆனால் இதல்ல வேதனை. இதை காட்டிலும் கொடூரமான ஒரு வேதனைகளை, பாடுகளை இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் சுமந்தார். யாருக்காக என்றால் உங்களுக்காக, எனக்காக. உங்களுக்காக எனக்காக அவர் பாடுகளை சுமந்தார். அவர் மேலே நம்முடைய பாவங்களும் மீறுதலும் அக்கிரமங்களும் சுமத்தப்பட்டது. அதை தாங்கக்கூடாமல் காணப்பட்டார். அதனால்தான் அவர் கெத்சமனை தோட்டத்திலே அவர் தன்னுடைய சீஷர்களோடு போய் ஜெபிக்க போன போது சீஷர்கள் எல்லாரையும் ஒரு இடத்திலே ஜெபிக்க வைத்து விட்டு அவர் சற்று அப்புறம் போய் ஜெபித்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின் ஆக்கிடுவது என்று கதற ஆரம்பித்தார். காரணம், மனுக்குலத்தினுடைய பாவம் அவர் மேல் வைக்கப்பட்டது. அவரால் அதை சுமக்க முடியவில்லை, அவரால் அதை தாங்க முடியவில்லை. கதறினார், ஆண்டவரே உம்முடைய சித்தம், என்னுடைய சித்தம் அல்ல, நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். என் சித்தம் வேண்டாம், நான் தான் அதை சுமந்து தீர்க்க வேண்டும் என்று உம்முடைய சித்தம் இருக்குமானால் அதை நான் செய்ய ஆயத்தம், நீர் என்னை பலப்படுத்தும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் அந்த சூழலிலிருந்து அவர் பாடுகளை ஏற்க ஆரம்பித்தார். ஒரு கள்ளனை, கொலைகாரனை பிடிப்பது போல இரவு நேரங்களிலே போர்ச்சேவகர்கள் வந்து அவரை பிடித்து கொண்டு போனார்கள். இரவு முழுதும் விசாரிக்கப்பட்டார்.
அவரை கொட்டினார்கள், துப்பினார்கள், அடித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள், சவுக்கால் அடித்தார்கள், எவ்வளவோ துன்பப்படுத்தினார்கள், வஸ்திரத்தை உரிந்து போட்டார்கள், கடினமாய் நடத்தினார்கள். நீங்களும் நானும் அந்த கடினமான நிலைமைக்குள்ளே வரவில்லை. அவ்விதமான பாடுகளை நாம் அனுபவிக்கவில்லை, அவ்விதமான கஷ்டங்களை அனுபவிக்கவில்லை. நாம் பட வேண்டிய இடத்திலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா பாடுகளையும் அனுபவித்தார், எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தார். எனக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளை, நாம் சிந்தித்து இந்த நாட்களில் அதிகமாக ஒப்பு கொடுத்து இயேசுவுக்காக வாழ தீர்மானம் எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களினாலே தான் இன்றைக்கு நீங்களும் நன்றாக வஸ்திரங்களை உடித்து நல்ல ஆகாரங்களை புசித்து நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்திருக்காவிட்டால் நீங்களும் நானும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் உழந்து, வேதனையிலும் நெருக்கத்திலும் துன்பத்திலும் உழந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் அன்புள்ள இயேசு இன்னைக்கு நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரை பிடித்து கொண்டு சிலுவையிலே அறைந்தார்கள். அவர் 3 ஆணிகளினாலே வானத்துக்கு பூமிக்கும் நடுவாக அரை நிர்வாணத்தோடு கூட இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கினார் என்பதை வேதத்தின் வாயிலாக பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களினாலே நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன நன்மைகள் கிடைத்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக 2 காரியங்களை பாடுகளின் மூலம் செய்திருக்கிறார். 4 காரியங்களையும் அவர் சுமந்திருக்கிறார். 2 காரியங்களை அவர் ஏற்றுக்கொண்டு 4 காரியங்களை அவர் நமக்காய் சுமந்ததுனால இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் காணப்படுகிறோம், கூடி ஆராதனை செய்கிறோம், அவருடைய பாடுமரங்களை நினைவு கூறுகிறோம், அவருடைய கிருபைகளை இரக்கத்தினால ஜீவனோடு வாழ்கிறோம். 2 ஏற்றுக்கொண்ட 2 காரியங்கள் என்ன? வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் பாடுபட வேண்டிய இடத்திலே, நாம் அடிபட வேண்டிய இடத்திலே, நாம் நிந்திக்கப்பட வேண்டிய இடத்திலே, நாம் அவமானப்படுத்தப்பட வேண்டிய இடத்திலே, நாம் கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய இடத்திலே, நாம் நெருக்கத்தை சந்திக்க வேண்டிய இடத்திலே அவர் நம்மை சந்திக்க விடாதபடிக்கு அவர் எல்லாவற்றையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டதுனாலே தான் இன்றைக்கு அவர்பட்ட பாடுகளும் அவர்பட்ட வேதனைகளும் அவர்பட்ட கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி சுகமாய் தங்கியிருக்கும்படி, சுகமாய் வாழும்படி ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மனநிறைவுகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை கேட்கிற எனக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, நீ சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். எவ்வளவு பாடுகளை, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எவ்வளவு கஷ்டங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். சில வேளைகளிலே சில கஷ்டங்கள் உலக பிரகாரமான நிலைகளிலே நம்முடைய புத்தினத்தின் நிமித்தம் நம்ம சம்பாதிக்கும் பொழுது, ஓ என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறோம், என்னால் சகிக்க முடியவில்லை, இந்த வேதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்றெல்லாம் சில வேளைகளிலே நாம் அழுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். இவைகள் நம் மூலம் பெற்றுக்கொண்டவைகள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாடுகள், நெருக்கங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனை, அனுபவிக்க வேண்டிய நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 2வதாக மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. வசனத்தை வாசித்தீங்களா? நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய குறைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். முதலாவது நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்த்தோம். 2வது நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார்.
நம்முடைய சரீரங்களில் ஏற்படுகிற பலவீனங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிற பலவீனங்கள், உலக பிரகாரமான நிலைகளில் ஏற்படுகிற சில பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்றைக்கு நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். சில வேளையில் சில பலவீனங்கள் நம்மை தாக்கினாலும், என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்து நம்மை சுகமாக்கி இருக்கிறது, நம்மை ஆரோக்கியப்படுத்தி இருக்கிறது, நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறது. சில வேளைகளில் தவறு செய்து விடுகிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நடந்து விடுகிறோம், பேசி விடுகிறோம். நாம் சிலவை சொல்லுவோம் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பலவீனங்கள் அல்ல. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ரோமரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார், எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்கும் போது ஒத்துக்கொள்ளுகிறேனே, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பலவீனங்களை அவர் மாற்றினார், பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். அவள் கூனியாக இருந்தாள், அவளுடைய சரீரம் பலவீனப்பட்டிருந்தது. வேதத்தில் அநேகர் பலவீனப்பட்டவர்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள், அவள் எல்லாவற்றையும் சுகமாக்கினார். இல்லை சொல்லப்படும் உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ விசுவாச பிள்ளைகளை, ஒருவேளை சற்று ஒருவேளை சரீரத்தில் பலவீனமாக இருக்குமானால் இந்த வசனம் இப்பொழுது உங்களை சுகமாக்குகிறது. நான் என்னுடைய வேத வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்குவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையினால் நீங்கள் சுகமானீர்கள். ஒரு விடுதலை இப்பொழுது இறங்கி வரட்டும். ஒரு பலவீனத்திலிருந்து என் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிறார். 2 காரியங்களை ஏற்றுக்கொண்டார். ஒன்று நமது பாடுகளை, 2வது நம்முடைய பலவீனங்களை. அவர் சுமந்ததான காரியங்கள் என்ன? 4 அவர் சுமந்தார். எதையெல்லாம் அவர் சுமந்தார்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். அவர் பாவம் அறியாத இயேசு, பரிசுத்தமுள்ள தகப்பன், நம்ம தகப்பன். ஆனால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். பாவம் அறியாத அவர். எனக்கு அருமையான விசுவாச பிள்ளைகள், இன்னும் நாம் ஆண்டவரோடு கூட நெருங்கி செய்வோம். சிந்தனையினாலே தவறுகள் பாவங்களை செய்கிறோமா? தேவையற்ற வார்த்தைகளை இந்த நாட்களிலே வீடுகளிலே உட்கார்ந்து பேசி பேசி பாவங்களை செய்கிறோமா? சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. எப்படிப்பட்ட நிலைமைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறோம்? நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்தார். ஒருவேளை குறைகளோடு பலவீனத்தோடு இருந்தால் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். இந்த நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் நாள். இயேசு அன்றைக்கு பாடுகளை சகித்திருக்காவிட்டால் இன்றைக்கு நீங்கள் நானும் இப்படி சந்தோஷமா இருந்திருப்போமா? முடியாது. ஆகவே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். நம் பாவங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்பரவாகி பரிசுத்தத்தின் பாதைக்குள்ளே கடந்து போவோம். 2வதாக அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் தன்னுடைய ஆத்துமாவின் வருத்தத்தை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் அறிவினால்
அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஹல்லேலூயா. அக்கிரமங்களை சுமந்தார். பாவம் வேறு, அக்கிரமம் வேறு. இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும், பாவத்தை மன்னியும் மட்டும் சொல்கிறேன் இல்லைங்க, அக்கிரமம் இருக்கிறது, மீறுதல் இருக்கிறது. தாவீது அழகா சொல்ல, என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமங்களை, மீறுதல்களை, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய அக்கிரமங்கள் என்று சொல்லி அழகாக அந்த 42ஆம் சங்கீதம் என்று நான் நினைக்கிறேன், அழகாக சொல்லுகிறேன். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 42வது 41 அல்ல 42 என்னுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த மகிமையான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தது மாத்திரமல்ல, நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களையும் நம்ம விட்டு விலக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு அக்கிரமங்கள் பெருகிறதுனாலே அன்பு தணிந்து போகிறது. நமக்குள்ள அக்கிரமம் பெருக 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 இயேசுவின் மேல இருக்கிற அன்பு தணிந்து போகுது. உலக மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு தணிந்து போகிறது. பாவம், அக்கிரமம், மீறுதல்கள் என்றெல்லாம் வேதத்தில் இதெல்லாம் நாம் சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அவர் நோய்களை சுமந்தார். 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது என்றார். அந்த நேரத்திலே அவருடைய வேலைக்காரன் சொஸ்தமானான். வியாதிகளிலே அவர் சுமந்து தீர்த்தார். அதனாலதான் பேதுருவில் அழகா சொல்லும்போது, என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை சொல்லுகிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை, அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அப்ப வியாதியிலிருந்து ஆண்டவர் இயேசு நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்தார். பாவங்களை சுமந்தவர் மாத்திரமல்ல, பலவீனங்களை சுமந்தவர் மாத்திரமல்ல, வியாதிகளையும் அவர் நமக்கு சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு தேவன் சொல்லுவது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். வியாதியின் படுக்கையில் இருக்கிற உன்னை நான் தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என கருமையான தேவ பிள்ளைகளை, நோய்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார். எத்தனை பேரோ வியாதி பிடித்தவர்கள் இயேசுவிடத்தில் ஓடி வந்த பொழுது அவளை தொட்டு சுகமாக்கினார். அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார். நீ போ, உன் வேலைக்காரன் சொஸ்தமாயிருப்பான், நம்பிக்கையோடு அனுப்பி வச்சாரு. அப்படிப்பட்ட வார்த்தை கேட்டவள் எல்லாரும் சுகமடைந்தார்கள். இன்றைக்கு ஒருவேளை நீ பலவீனத்தோடு, ஒரு சரத்தில் வியாதியோடு, வேற எந்த சூழ்நிலையோடு கஷ்டத்தோடு இருக்கிறாயா, இந்த இயேசுவின் பாடு மரணங்களை நினைவுறுகிற இந்த நாளிலே, என் ஆண்டவரே என்னை நீ சுகமாக்கு, உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை நீ கண்ணீரோடு கூட சொல்லுவாயானா, என் ஆண்டவர் உன்னை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். நீ இருக்கிற இடத்துல ஒரு தேவனுடைய வல்லமை கடந்து வரும். இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய சரீரத்தில் பரிசுத்தாவியான ஆளுகை செய்வார். நீ விடுதலையாக்கப்படுவாய். உன்னுடைய பலவீனங்களை மாற்றின ஆண்டவர் உடைய நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். 4ஆவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு அழகாக விதமாய் சொல்லுகிறார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். சில துக்கப்பட்டு இருக்கிறோம். காரியம் இவ்விதமாய் முடிந்து விட்டது, என்ன செய்வது, எப்படி இருப்பது, எப்படி போவது, எப்படி இந்த காரியத்தை முன்னேறி எடுத்து செய்வது? துக்கப்படுற ஆண்டவர் சொல்ல, நீ துக்கப்படாத,
ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சகல விதமான ஆறுதலின் தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இவ்விதமாக பார்க்கிறோம், அவருடைய வழிகளை நான் பார்த்து அவர்களை நான் குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்ப அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் என்ன கொடுப்பேன்? நான் ஆறுதல் கொடுப்பேன். ஆறுதலின் தெய்வம். எத்தனை பேரோ ஆறுதல் படுத்திருக்கிறார். லாசர் ஐஸ்வர்யவான், அவன் ஐஸ்வர்யவான் இருந்தாங்க, ஐஸ்வர்யவான் லக்ஸரியஸா வாழ்ந்தான். லாசர் ரொம்ப துக்கத்தில் இருந்தான், மரித்தான். ஆனால் அவன் ஆபிரகாம் மடியிலே போய் ஆறுதலாக இருந்தான். அழகாக வேதத்தின் சம்பவம் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே லாசரு மரித்து போனா, அங்கே ஆறுதலுக்காக ஆண்டவர் அங்க போறாரு, ஒரு அற்புதத்தை செய்து அங்க ஒரு விடுதலை கொடுக்கிறார். துக்கத்தோடு வேதனையோடு நீ இருக்கிறாயா? ஏதாவது நினைத்து சிந்தித்து இந்த செய்தியை மகிமையின் டிவியின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இது துக்கத்தோடு வேதனையோடு எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்ற பாரத்தோடு இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நோய்களை ஏற்றுக்கொண்டு, துக்கங்களை ஏற்றுக்கொண்ட ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின் முடிவில் ஜெபிக்கும் போது உனக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கையோடு அவரை முகத்தை பாருங்க. பாடுகளின் மரணத்தில் நினைவு கூறும்போது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். துக்கங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேரோ துக்கப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். அநேகரை ஆறுதல் படுத்தி இன்றைக்கு கர்த்தர் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். இவைகளெல்லாவற்றையும் அவர் சுமந்து, கல்வாரி சிலுவையிலே சுமந்து அவர் ஜீவனை விட்டார். அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் சொன்ன 7 மொழிகள் அற்புதமான வார்த்தைகள், ஒவ்வொன்றும் அல்ல கருத்துள்ள ஒரு வார்த்தைகள், அருமையான ஒரு வார்த்தைகள். முதலாவது சொன்னது ஒரு மன்னிப்பின் வார்த்தை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது. இதுதான் இன்றைக்கு தேவை. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் விசுவாச பிள்ளையே, உனக்கு எனக்கும் தேவை மன்னிக்கணும், மற்றவங்களை மன்னிக்கணும், மன்னித்து பழகணும். மன்னிக்கிறது பெருசு இல்லை, மறக்கவும் தெரியணும். இன்னைக்கு அநேக தங்களுடைய இருதயங்களை கசப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கசந்த உணர்வோடு ஒருவருக்கு ஒருவர் பார்க்கிறார்கள். நான் சொல்றேன், கசப்போடும் வைராக்கியத்தோடும் வீம்போடு இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் எனக்கானாலும் சரி உங்களுக்கானாலும் அது தூரமாக இருக்குது. விசுவாச பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்கிறது கொஞ்ச காலம். கசப்பு விரோதம் வேண்டாம், மன்னித்து பழகு. இயேசு சொன்னார். இயேசுவை எத்தனை பேர் வேதனைப்படுத்தினாங்க? என்ன சொன்னார்? பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ரெண்டாவது சொன்னா, நீர் என்னோட கூட ஸ்திரீயே, அதோ உன் மகன், நீ என்னோட கூட பரதீசியில் இருப்பாய் என்று ரெண்டாவது சொன்னார். கள்ளனை பார்த்து. யாரை ஆண்டவர் புறக்கணிக்கிறவர் அல்ல. உலகம் உன்னை புறக்கணிக்கலாம் சகோதரா. என் விசுவாச குடும்பம் என் ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொண்டதுனாலே உன்னுடைய குடும்பம் உன்னை புறக்கணிக்கலாம். அவர்கள் உன்னை புறக்கணிக்கிறார்கள் என்றால் நீ ஒன்றை நினைத்துக்கொள், இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என் கூட தான் இருக்கிறார். அந்த உணர்வு இருக்கட்டும். யாரையும் அவர் புறக்கணிக்கிறவர் அல்ல. மூன்றாவதாக, ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். குடும்பத்தை குறித்த ஒரு பொறுப்பு, குடும்பத்தை குறித்த ஒரு அக்கறை, குடும்பத்தை குறித்த ஒரு பாசம் அவருக்கு இருந்தது. தன்னுடைய பொறுப்பை அவர் இன்னொரு தன்னுடைய சகோதரன் கையிலே கொடுக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். நாலாவதாக, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? வேதனை, பயங்கரமான வேதனை, கண்ணீரோடு சொல்கிறார், ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துடைய பாடுமன நினைவு கூர்ந்து கொள்கிற தேவ பிள்ளையே, உனக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதத்தின் மகிமையை இந்த நாளில் நீ பெற்றுக்கொள். நீ இருக்கிற இடத்துல பெற்றுக்கொள். அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார்.
நீ கூடியிருக்கிற இடத்துல அவர் தேடி வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் இருக்கிற உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை விடுதலையாக்க, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை ஆசீர்வதிக்க, அவருடைய கிருபைக்குள்ளே உன்னை மறைத்துக் கொள்ள, உனக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை தர, உன்னோட பரிசுத்த பாதையில் உன்னை நடத்த என் ஆண்டவர் உன்னை நடத்த விரும்புகிறார். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பியா? இயேசுவின் பாடு மரணங்களை இந்த நாளிலே நினைவு கொண்டு கொண்டிருக்கிற நீ, அப்பா என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பாடு மரணங்களை நான் நினைவு கூர்ந்து, நீர் எனக்காக பாடுபட்ட காரியங்களை சிந்தித்து என்னை இன்னும் நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? நிச்சயமாகவே இந்த நல்ல நாளிலே ஆண்டுடைய கிருபையும் இரக்கமும் தேவ பிரசன்னமும் உன்னை அதிகமாய் மூடிக்கொள்ளும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கைகளை கூப்பி, ஆண்டவரே, இந்த பாடு மரணங்களின் இந்த ஆராதனையிலே பங்கு பெற எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் மூலம் தேவ பிரசன்னத்தை நான் அதிகமாய் உணர எனக்கு நீர் உதவி செய்யும். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே, என்னுடைய பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய துக்கங்களை நீர் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆகவே என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது நிச்சயம் எனக்குள் இருக்கிறது. இருப்பினும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என் ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான ஆராதனையில பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய பாடு மரணங்களை குறித்து நாங்கள் பாடி துதித்து ஆராதனை செய்து உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி இந்த ஆண்டிலும் எங்களுக்கு இந்த சூழலிமத்திலும் கொடுத்தீரே, அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாக்கியவான்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாக்கியவான்களாக எங்களை வைத்துக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களை வழிநடத்தட்டும். இந்த நாள் இன்னும் அதிகமாய் உம்மோடு நாங்கள் கிட்டி சேர, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, இயேசுவுடைய பாடு மரங்களிலிருந்து வெளிப்பட்ட வல்லமைகளை நாங்கள் எங்களுடைய ஆவியிலும் ஆன்மாவிலும் சரீரத்திலும் அனுபவிக்க எங்கள் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிறியவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரும் மேலும் கிருபை இருக்கட்டும். எல்லா நிலைகளிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். தேவ பிரசனம் தொடர்ந்தவர்களோடு கூட இருப்பதை உணரட்டும் ஆண்டவரே. கிருபையாய் காத்துக்கொள்ளும். உம்முடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த விலையேறப்பட்ட ரத்தம் இந்த கொரோனா வைரஸையும் ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு அது அந்த ரத்தமே விலக்கி காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா கொரோனாசையும் இயேசுவின் நாமத்தை தேசங்களை விட்டு மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுக்கிற விடுதலைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி தேசத்தில் ஃப்ரீடமாய் துதிப்பதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முள்ளுளமையோட பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.